இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உளுந்து சட்னி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இந்த உளுந்து சட்னியை தோசை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. தோசை கூட மட்டும் இல்லாமல் இட்லி, பரோட்டா, பூரிக்குன்னு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்தம்பருப்பு சேர்த்ததும் எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது உளுந்தம்பருப்பு கரிஞ்சிரும், சட்னி டேஸ்ட்டே மாறிடுங்க. பாருங்கள், உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வேறு பிளேட்டில் மாற்றினதும் அதே பேனில் ஒரு 3 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் காரம் தராதுங்க, அது கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறது. பாருங்கள், மிளகா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வறுபட்டதும் இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. மிளகாவை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதும் அதே பேனில் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பேனில் எண்ணெய் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கும் போதே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்ததும் கருவேப்பிலை வெங்காயத்தோட நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கும் போதே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. உளுந்து சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாங்க. புளியை சேர்த்து ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளியோடு மிக்ஸ் பண்ணதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டுங்க. இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இது மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்சி கப்பில் வதக்கி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது 2 மட்டும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் சேர்த்துக்கலாங்க. உளுந்தை சேர்த்ததும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. உளுந்து சட்னி இந்த மாதிரி கெட்டி பாத்துக்கு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் தாளிப்பு போட்டுக்கலாங்க. அதுக்கு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சுட சுட உளுந்து சட்னி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் உளுந்து சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.